ரவுடிகள் ஒழிப்பு மற்றும் காவல்துறையில் உள்ள லஞ்சத்திற்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று சென்னை மாநகர காவல் ஆணையராக பொறுப்பேற்றிருக்கும் அருண் IPS தெரிவித்துள்ளார். சென்னை வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் சென்னை காவல்துறையின் 110வது காவல் ஆணையராக அருண் IPS பொறுப்பேற்றுக் கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் ரவுடிகளுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், குறிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை, குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள், அதே மாதிரி போக்குவரத்தில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள், இந்த ரவுடியஸத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கரப்ஷனல் ஆக்டிவிட்டீஸு, கனேவன்ஸு, கட்ட பஞ்சாயத்து, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது என்னுடைய முன்னுரிமையாக. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதா, அவ்வாறு எச்சரிக்கப்பட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லையா என்று விசாரிக்கப்படும் என சென்னையின் புதிய காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது சென்னை சிட்டியாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், இப்போ 2022-23 கொலைகள் கம்மியாக தான் நடந்தது. அது யார் வேணாலும் செக் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த நடக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த ரவுடி ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணுங்கிறது எங்களுடைய முன்னுரிமை. அதை பண்ணும். பொதுவான ஒரு குற்றச்சாட்டு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குறீங்க, இன்டெலிஜென்ஸ் அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் காவல்துறை சரியான நடவடிக்கை, அது எனக்கு தெரியல. அதை நான் செக் பண்ணணும். எனக்கு இப்போதான் கமிஷனர் பொறுப்பேற்று இருக்கிறேன், பார்க்கிறேன். அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நடவடிக்கை எடுக்கலாம், எடுக்காத அதிகாரி மேல் நடவடிக்கை எடுக்கணும். புள்ளி விவரங்களில் தமிழகம் மற்றும் சென்னை காவல்துறையில் கடந்த 2 ஆண்டுகளில் கொலைகளின் எண்ணிக்கை குறைந்துதான் உள்ளது என்று கூறிய அருண் குற்றங்களை தடுக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டே வருவதாக தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசன்.